நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில். ஒரு அக்கா பேசினாங்க. நல்லா பேசினாங்க. தம்பி லைவில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை தெரில, கிளம்பிட்டாங்களா? லைவில் இருக்கவங்க கேளுங்க. செல்வானா நீங்களும் இருந்தால் கேளுங்க. அவங்க வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருப்பாங்க போல். அதாவது எப்படின்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல். ஸோ அந்த காலத்தில் எல்லோரும் அப்படி தானே. நான் கண்டிப்பாக எல்லோரும் அந்த ஒரு சூழ்நிலையை கடந்து தான் நம்ம வந்திருப்போம். ஸோ கடக்காமல் இருந்திருக்க மாட்டோம். அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம சந்திக்காமல் இருந்திருக்க மாட்டோம். அந்த அக்கா வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் யாரோ போல். அவங்க ஊர் பேரை மென்ஷன் பண்ணி, நீ அந்த நாளில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்த. இப்போ அவங்க ஏதோ இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருப்பாங்க போல். யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க போல். ஏதோ கொஞ்சம் மணி ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேலையும் பார்த்துட்ருக்காங்களாமா. ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஜாபு, ஏதோ ஒரு நல்ல சேலரியில் இருக்காங்களாம். இப்போ ஓரளவுக்கு செட்டில்டு போல் அவங்க. ஸோ அவங்க இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் போடுற கூகுள் மேடி நான் சொல்கிறேன். நான் அந்த ஒரு இதை மட்டும் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு ஸோ அவங்க சொந்த தெரிஞ்சவங்களே வந்து அவங்க ஃபேக் ஐடி ஒன்று உருவாக்கி அந்த ஐடி மூலம் போய் அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா, நீ அந்த காலத்தில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் சுற்றி தெரிஞ்ச, உனக்கு வந்த வாழ்வு, நீ வந்து இப்போ ஆட்டம் போட்டுக்கிட்டு தெரிகிற, நாளைக்கு நீ இதே மாதிரி ஆட்டம் போட்டீங்கன்னா சோத்துக்கே வந்து வழி இல்லாமல் நீ திரிய போகிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு எவ்வளோ அழகாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க தெரியுமா? நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆமாம், நான் அந்த நிலமையில தான் வந்தேன். நான் இப்போ உழைச்சி ஏதோ ஒரு வழியில் முன்னுக்கு வந்து என்னோடய வறுமையை கொஞ்சம் போக்கியிருக்கேன். என்னைய வந்து நீங்கள் ஹர்ட் பண்ணி பேசுகிறதா சொல்லி இவ்வளோ பேசுகிறீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து உயிர் இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த மாதிரி சொல்லாதீங்க. ஏன்னா அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் வந்து ஒரு உயிர் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சொல்லு உங்களுக்கே பின்னாடி கூட திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க சொன்னது அவங்கள அப்படி யாரும் சொல்லக்கூடாதுல்ல. ஒவ்வொரு சொல்லுக்கும் உயிர் இருக்குது. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு விளையும். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நல்லதே விதைப்போம், நல்லதே நினைப்போம்.